சாப்பாடு மெனு பெருசா போகுது. கார்த்திக்மா அப்படியா? கமலேஷ் வாய்ஸுக்கு அடிமை அல்ல, உங்கள் வாய்ஸுக்கு அடிமை என சொல்ல வேண்டும். ஓ சாரி, உங்கள் வயசுக்கு அடிமை அல்ல, உங்கள் வாய்ஸுக்கு அடிமை என சொல்ல வேண்டும். சியா சொன்னா ஏனே? ஓகே சூப்பர் அண்ணா. நீங்க சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருந்தா ஃபுல் டைம் எஃப்எம் கேட்கலாம் சிஸ்டர். அப்படி இருக்கு உங்க பேச்சு. அப்படியே சந்தானம், மிக்க நன்றி. ஆனா நமக்கு பாருங்க வியூவர்ஸே இல்ல பாருங்க. வெறும் 20 பேர் தான் வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப குறைஞ்சிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்னோட லிங்க் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுங்க. ஹரிணி அண்டு ரங்கா, ஹரிணி அண்டு ரங்கா நம்மளோட சேனலோட பேரு. யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வாங்கி எனக்கு என்னோட டைப் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்கி கொடுங்க சந்தானம் அவர்களே. ஹாய் ஹவர் யூ? நல்லா இருக்கேன் அமுல் ராசகோ. நீங்கள் அமுல் ராசகோ வாருங்க, வணக்கம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க தானே? நல்லா இருக்கீங்களா? என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா சொல்லுங்கள். வாங்க ஆனந்தனா, வணக்கம். ஹாய், சாப்பிட்டீங்களா கண்ணாடி தங்கச்சி? நான் சாப்பிட்டுட்டேன். என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஆனந்துக்கு மிக்க சந்தோஷம். ஓகே, குட் நைட். குட் நைட் அருள் ராஜண்ணா, மிக்க நன்றி. நாளைக்கு வாருங்கள். ஒரு வாட்டி கண்ணாடி போடுங்க தங்கச்சி. கண்டிப்பாக அண்ணா, கண்டிப்பாக இருங்க, எடுத்து போடுறேன் அண்ணா. 1000 பேர் உன் முகத்தை பார்த்து கமெண்ட் போடலாம், ஆனால் 1000 பேர் முகத்தை நீங்கள் பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. இனிய குட்டேட்டமா. குட்டேட் முருகா, மிக்க நன்றி முருகா. நீங்க சொல்ற ஒவ்வொரு வேர்டும் எவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அச்சோ, ரொம்ப ரொம்ப நன்றி சந்தானம் அவர்களே. நேற்று இரவு 12 மணி கதை 12 மணி இருக்கும் யாரோ ஒருவர் குரல் கேட்டது. அந்த சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தேன், யாரும் இல்லை, அப்படியே தூங்கினேன் என்றார் சரண்யா. என்ன எழுப்பியிருக்கலாமே சரண்யா என்றார் அம்மா. சரிண்ணா சரிண்ணா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. நீ என் எஃப்எம்ல ஜாயின் பண்ணிக்க கூடாது? அருள்மா கண்டிப்பாக சொல்லுங்கள், போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு எனக்கு ஆங்கிலம் அவ்வளோவா தெரியாது. மற்ற ஒரு சில ஹிந்தி தெரியணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் தானே போக முடியும். தமிழ் மட்டும்தான் தெரியும். ஒரு சில நிறைய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எனக்கு தமிழே வந்து கண்ணுக்கு சரியாக தெரியாமல் போயிடும். தப்பு தப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவேன். 5 kids so lucky. ஆமாம் விக்கிமா. இன்று டிபி அருமை. என்ன வச்ச டிவியில் என்ன வச்சேன் எனக்கு தெரியவே இல்லையே. ஓகே, ஹாய்மா, வாருங்கள் வள்ளிநாயகம். ஹாய் சகோ, வாருங்கள், வணக்கம். எந்த ஊர் நைனா? விஜயகாந்த். விஜயகாந்த் யார் அவர்? நைனா? நைனானா என்ன? நைனானா என்னவோ சொல்லுவாங்களே, ஏ முஸ்லீம்ல சொல்லுவாங்க ஏதோ நைனானா ஏதோ சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியலையே. அப்பாவா? எங்க இருக்காங்க அப்பா? இங்க நைனாவா? எனக்கு நைனானா கேள்விப்பட்டிருக்கேன், அது அப்பாவா மாமாவா அந்த மாதிரி எனக்கு சரியா தெரியாதுல்ல. ஹாய்மா, வாங்க வள்ளிநாயகம் சகோ, வணக்கம். ஐயோ அண்ணா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் டைப் பண்ணதை பார்த்தேன், மாத்தி டைப் பண்ணிட்டேன் போல. வாய்ஸ் ரெக்கார்டு என்னை ஏமாத்தி வச்சிருக்காங்க. கமலேஷ்மா, ஓகே ஓகே. எனக்கு 2. அச்சோ. இல்லை விக்கிமா, எனக்கு வந்து ஒரே ஒரு பாப்பா மட்டும்தான். என்னோட தங்கச்சி பிள்ளைங்க, எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க 2 பேர், இன்னொரு தங்கச்சி பிள்ளைங்க 2 பேர். அவங்க 2 பேர்னாலும் எனக்கு ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான். அதனால 5 பிள்ளைன்னு சொன்னேன். ஆனந்தகுமார் சகோ, வணக்கம். கேரசமா சொல்லியிருக்காங்க. அக்கா சாரி அக்கா. சரி கமலேஷ்மா, தெரியும் தங்கம், வாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொன்னால் அப்படி வரும் தெரியும். யாருக்காவது ஓட் போடுவீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க கொடுங்க. என்ன விக்கிமா, எப்படி அனுப்புறது? வேணாண்டி தங்கம், இல்லை சொல்கிறேன் நான். எஸ், எப்படி அனுப்புறது? ஓ இது கருவாடா? சரி, வேணும்னா நான் உன்கிட்ட சொல்கிறேன். ஐ ஆம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் டு யுவர் சேனல். சரி அமுல்ராஜனா, மிக்க நன்றி. வள்ளிநாயகம் சகோ, அமுல்ராஜ் சகோ, கரூர் கார்த்திக் சகோ, வணக்கம். கேஸ்மா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சவங்க மொபைலை வாங்கி நிறைய பண்ணுறேன் சிஸ்டர். வச்சு மிக்க நன்றி சந்தானம் அவர்களை. வளர்த்துடன் வாழ்க நாராயண பகவானை, மிக்க நன்றி. வாங்க ராஜா ரோஜா, இரவு வணக்கம். எங்களது சிவகாசி பட்டாச்சுக்கு வாருங்கள், வணக்கம். ராஜா ரோஜா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? தாயக்கட்டை புரட்டும் போது 1, 5, 6, 12 இந்த எண்கள் வந்தால் தாயக்கட்டையை தொடர்ந்து உருட்ட அனுமதிப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்என் கேட்டு